வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவில் உண்டியலில் செல்லாத 2000 ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டுகளை போட்டு சென்ற மர்ம நபர்கள், கோவில் நிர்வாகத்தினர் அதிர்ச்சி. மரக்காணம் பகுதியில் தொடர் மழையால் 3500 ஏக்கர் உப்பு உற்பத்தி பாதிப்பு. புதுச்சேரி கருவடைக்குப்பம் சுந்தர விநாயகர் கோவிலில் உண்டியலில் 20000 ரூபாய் செல்லாத 2000 ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டுகளை கண்ட கோவில் நிர்வாகத்தினர் கடும் அதிர்ச்சியோடு உள்ளாகினர். புதுச்சேரி கருவடைக்குப்பத்தில் அருள்மிகு சுந்தர விநாயகர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 13ஆம் தேதி திங்கட்கிழமை கோவில் நிர்வாக குழு சார்பில் உண்டியல் திறக்கப்பட்டது. அப்பொழுது உண்டியலில் செல்லாது என அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2000 நோட்டுகள், அதோடு பழைய நாணயங்கள், ஓட்டை காலனா, 20000 மதிப்புடைய ஜெராக்ஸ் போலி ரூபாய் நோட்டுகள், சிலுவை வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாசல் உள்ளிட்ட கண்ணியக்க தென்பட்ட அனைத்து பொருட்களையும் கோவில் உண்டியலுக்குள் மர்ம நபர்கள் அவர்கள் போட்டு சென்றுள்ளனர். ஆசையாக உண்டியலை திறந்து பார்த்த கோவில் நிர்வாகத்தினர் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகினார்கள். மேலும் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட போலி ரூபாய் நோட்டுகளை கோவில் நிர்வாகிகள் கிழித்தும் தீயிட்டும் கொளுத்தியும் அழித்தனர். இதனால் சுந்தர விநாயகர் கோவில் பக்தரிடையே பெரும் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் வெப்பச்சலனம் காரணமாக இரவு நேரங்களில் தொடர் மழை பெய்து வருகின்றது. இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மரக்காணத்தில் கடற்கரையோர கழிமுக பகுதிகளில் உப்பிடங்கள் அமைத்து உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. அங்குள்ள 3500 ஏக்கர் பரப்பில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் உப்பளம் தொழிலாளர்கள் பாத்தியிட்டு கடல் நீரை தேக்கி உப்பு உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த தொழிலில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் மரக்காணம் உள்ளது. இங்கு ஆண்டுக்கு 25 லட்சம் டன் அளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் தொடங்கும் உப்பு உற்பத்தி பணி தொடர்ந்து செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும். மழை பெய்யாமல் இருந்தால் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த ஆண்டு ஒரு மூட்டை உப்பு ரூபாய் 150க்கு விற்றதால் உப்பு தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேதாரண்யத்தை காட்டிலும் மரக்காணத்தில் நிகழாண்டில் உப்பு உற்பத்தி நல்ல முறையில் இருந்ததாக உப்பளம் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மரக்காணம் பகுதிகளில் இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் உப்பளங்களில் மழை நீர் புகுந்ததால் பாதிப்பு ஏற்பட்ட தொழிலாளர்கள் வேதனையில் உள்ளனர். புதுச்சேரியில் கார் உபயோகம் பொருட்களை பொருத்தி தந்த வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை செய்து வரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு இன்று வெகு விமர்சையாக தொடங்கப்பட்டது. புதுச்சேரியில் கார் உபயோக பொருட்களை பொருத்தி தந்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை செய்து வரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு இன்று தொடங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே 100 அடி சாலை நடேசன் நகரில் அமைந்துள்ள அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக வளர்ச்சி நிறுவனம் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்று திறந்து வைத்தார். தொடர்ந்து கடையின் உரிமையாளர் பக்ரிசாமி, அவரது குடும்பத்தினர் மற்றும் பெடரல் பேங்கின் துணைத் தலைவர் ஜாவித் PI9 உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து அலாய் வீலை வளர்ச்சி நிறுவனம் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் PNI உறுப்பினர்கள், வாடிக்கையாளர்கள், வளர்ச்சி மாணவர்கள் மற்றும் அண்ணாமலை கார் ஜுவல்லரியின் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுவையில் ஜாதி குடியிருப்போர் சான்றுகளுக்கான சிறப்பு முகாம்களில் 2 நாள் 4602 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட 1775 சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் வசிக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் தங்களது மேற்படிப்பை தொடர சாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கான திறப்பு முகாம்கள் கடந்த 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு இருக்கிறது. இதன்படி 2ஆம் நாளான நேற்று முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரியாங்குப்பம் தூய இதய மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இச்சிறப்பு முகாம்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். இம்முகாமில் இதுவரை புதுச்சேரி தாலுகாவில் 2437 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 1014 சான்றிதழ்களும், உழவர்கரை தாலுகாவில் 875 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட 379 சான்றிதழ்களும், வெள்ளையனூர் தாலுகாவில் 1034 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட 386 சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன.
பாகூர் தாலுகாவில் 256 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுமானத் துறையில் 25 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தரண்யா அசோசியேட் நிறுவனத்திற்கு இன்று மலர்ச்சி நிறுவனம் வளர்ச்சி சுய முன்னேற்றம் இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து வருகை புரிந்து அலுவலகத்தை பார்வையிட்டார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே கட்டுமானத் துறையில் 25 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தரண்யா அசோசியேட் நிறுவனத்திற்கு இன்று மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து வருகை புரிந்து அலுவலகத்தை பார்வையிட்டார். மேலும் இவர்களது அலுவலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தொழில் வளர்ச்சிக்கு ஆலோசனைகள் வழங்கினார். இதையடுத்து நிறுவன வளர்ச்சி அடைந்து சிறந்து விளங்கிட ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து அவருக்கு தரண்யா அசோசியேட் நிறுவனர் விஜயகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தரண்யா அசோசியேட் குடும்பத்தினர் மற்றும் BNI உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பாலஸ்தீனிய மக்கள் மீது நடத்தும் கொடூர தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சார்பில் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் அரசே பாலஸ்தீனிய மக்கள் மீது நடத்தும் கொடூர தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி உலகம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கருவடிக்குப்பம் சுவாமிப்பிள்ளை தோட்டம் அருகே அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபம் அருகில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முகமது அலி தலைமை தங்கினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் லெனின் துரை, மூத்த வழக்கறிஞர் சங்கரன், ஈரம் ராஜேந்திரன், கவியாளர்கள் இளங்கோ, மார்க்சிஸ்ட் பொதுவுடைமை கட்சி தலைவர் திருநாவுக்கரசர், AIU TUC செயலாளர் சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பாவணன், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ, சிங்காரவேலர் அமைப்பு, சகாயராஜ் பச்சையப்பன், தமிழர் களம் அழகர் உட்பட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர்ந்து பதிவு செய்து வரும் மாணவர்களுக்கு வழக்கறிஞர் ஐயப்பன் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி வழக்கறிஞர் ஐயப்பன் வாழ்த்து பேசினார். அப்பொழுது அவர் பேசும் பொழுது புதுச்சேரியில் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் படித்து நாட்டின் புதிய பதவிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களுக்காக எனது அலுவலகம் எப்பொழுதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் படிப்படியாக செய்து தயாராக உள்ளேன் என்றும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார். தொடர் மின்வெட்டை கண்டித்து விராம்பட்டினம் கிராம மக்கள் மெழுகுபர்த்தி ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விராம்பட்டினம் பகுதியில் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. தொடர்ந்து காலை 10 மணி வரையில் மின்சாரம் இல்லாமல் இப்பகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்துள்ளனர். 1 மணி நேர காலத்திற்கு மேல் மீண்டும் இப்பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டு மேலும் மின்சார இன்மை காரணமாக இப்பகுதியில் குடிநீர் விநியோகிக்கப்படாமல் இருந்துள்ளது. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் இல்லாமல் பெரிதும் அவதியுற்று வந்துள்ளனர். இரவு நேரமாகியும் தடைப்பட்ட மின்சாரம் வராததை கண்டித்து வீராம்பட்டினம் பகுதி கிராம மக்கள் ஒன்று திரண்டு அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள பெரியார் சிலை அருகே மெழுகுபர்த்தி ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக உறுதி கூறியும் போராட்டத்தை கைவிடாமல் மின்சாரம் வரும் வரை சாலையிலேயே அமர்ந்திருந்தனர். அதன் பிறகு மின்துறை மூலமாக இப்பகுதியில் மின் விநியோகிக்கப்பட்டவுடன் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பூத்து குழுங்கும் மஞ்சள் கொன்றை மலர்கள் மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் தன்மையை கொண்ட காஷியா சைபோமியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை என்ற மலர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பூத்து குலுங்கி வருகின்றது. புதுச்சேரி மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி, பூங்காக்கள், புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் சுற்றுலா பணிகளை கவரும் வகையால் மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்து கண்ணை கவரும் வகையில் உள்ளது. குறிப்பாக கடற்கரை சாலை, சட்டப்பேரவை வளாகம், பாரதி பூங்கா பகுதிகளில் மட்டுமில்லாமல் காந்தி வீதி, புசி வீதி, மிஷன் வீதி, ஆம்பூர் சாலை பகுதிகளில் அதிக அளவு மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி வருகின்றது. காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மகோத்சவ பால்குட அபிஷேகம் நிகழ்ச்சியால் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோத்சவ பெருவிழா கடந்த 8ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பால்குடம் எடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அப்போது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். பால்குட ஊர்வலத்தின் பொழுது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடியது காண்போரை கவரும் விதமாக இருந்தது. 22ஆம் தேதி அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் 26ஆம் தேதி விடையாட்சி நிகழ்ச்சியுடன் வைகாசி மகோத்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது. கடலூர் சிங்கிரிக்குடியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள கடலூர் வட்டம் சிங்கிரிக்குடியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் பிரம்மோற்சவ திருத்தேரோட்டம் வருகின்ற 22ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு இன்று காலை 6 மணியளவில் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்த பூ மாலைகளால் அலங்கரித்து எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிந்தா நாராயணா என பக்தர்களின் பக்தி கோஷம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கி சுவாமி பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. மறைந்த புதுச்சேரி மாநில INTUC தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் நீர்மோர் வழங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சொக்கலிங்கம், மலர்மணன் உள்ளிட்ட மாநில INTUC நிர்வாகிகள், ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சத்குரு மகான் கணபதி சுவாமிகளின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகளின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கலால்துறை அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆலயத்தில் குரு பூஜை விழாவின் தொடக்கமாக மகா குரு தீப ஆராதனை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த தீப ஆராதனையை தொடர்ந்து திருவாசகம் குழுவினர் திருவாசக செம்மல் அருளரசி திலகவதி மற்றும் கீதா முத்தையன் அவர்களின் குழுவினர் திருவாசகம் படித்தனர். 121 வயதில் ஜீவசமாதி அடைந்த சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர். பாகூர் பிள்ளையார் குப்பம் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய சாகை வார்த்தல் மற்றும் சடல் உற்சவ நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பிள்ளையார் குப்பம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய சாகை வார்த்தல் மற்றும் சடல் உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா, ராஜீவ்காந்தி, பஞ்சாயத்து ராஜ் சங்க தலைவர் குமார் மற்றும் ஒரு பஞ்சாயத்துதாரர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நல்லவடு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் தில்லையம்மன் ஆலயத்தின் 82ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மற்றும் கடலூர் வட்டம் சிங்கிரிக்குடி பஞ்சாயத்து நல்லவாடு வடக்கு பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லை அம்மன் தேவஸ்தானம் 82ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ சடல் திருவிழா எதிர்வரும் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு நேற்றிரவு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, மஞ்சள் குடம் அபிஷேகம் நடைபெற்ற நண்பகல் 1 மணி அளவில் அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவுக்கான ஏற்பாட்டினை
ஆலய அறங்காவலர் குழுவினர், பஞ்சாயத்துதாரர்கள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6715 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கோவில் உண்டியலில் செல்லாத 2000 ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டுகளை போட்டு சென்ற மர்ம நபர்கள், கோவில் நிர்வாகத்தினர் அதிர்ச்சி. மரக்காணம் பகுதியில் தொடர் மழையால் 3500 ஏக்கர் உப்பு உற்பத்தி பாதிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை கடற்கரை சாலை பகுதிகளில் பூத்து குலுங்கும் மஞ்சள் கொன்றை மலைகள். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.